கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கோடை மழை காரணமாக குப்பேபாளையம் பகுதியில் தரைப்பாலத்தை தாண்டி மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் தண்ணீரில் தத்தளித்தபடி வாகனங்களை இயக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம். கதிர்வேல், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. தமிழகத்துல கோடை வெயில் தாக்கம் தணிந்து கோடை மழை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டத்துல நாள் ஒன்றுக்கு சுமார் 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரை மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சாரல் மழையும் பெஞ்சிட்டு வருது. இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல தொடர் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில கோவை புறநகர் பகுதிகளான அன்னூர், எல்லப்பாளையம், குப்பேபாளையம், சர்கார், சாமகுளம் உள்ளிட்ட இடங்கள்ல இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில பிற்பகல்ல 3 மணிக்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது. இதனால சாலைகள்ல வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இதன் காரணமா வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. மேலும் குப்பேபாளையம் பகுதியில் ஓடை ஒன்றுல குறுக்கே உள்ள தரைப்பால நீரில் மூழ்கி இருக்கிறதுனால எல்லப்பாளையத்திலிருந்து பெரியநாயக்கம்பாளையம் செல்லக்கூடிய சாலையில போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க. மேலும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக மேட்டுப்பாளையம் பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முகாம் பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.